வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சமரச பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துவிட்டது. அன்புமணி மீது மீண்டும் ராமதாஸ் சரமாரி குற்றச்சாட்டு. நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பாமகவில் நிலவும் பிரச்சினை சம்பந்தமாக சமரச பேச்சுவார்த்தையை டிராவில் முடிந்துவிட்டது. அன்புமணி அமைதி காத்திருந்ததால் அதிகாரம் தானாக வந்திருக்கும். அவர் மாவட்ட செயலாளர்களை என்னை சந்திக்க விடாமல் செய்து என்னை மனப்பாங்கம் செய்துவிட்டார். என் மீது நம்பிக்கை வைக்காததால் இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து நீயா நானா என பார்த்துவிடுவோம் என்ற முடிவுக்கு வந்தேன். ஒவ்வொரு செங்கலாக பார்த்து பார்த்து கட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவுக்கு அவர்களது செயல்பாடுகள் இருந்தன என அன்புமணி மீது ராமதாஸ் மீண்டும் பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை கூறியுள்ளார். பாமகவில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே அதிகார மோதல் உச்சகட்டத்தில் உள்ளது. சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் கட்சியை தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ராமதாஸ் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதுவரை 55க்கும் மாவட்ட செயலாளர்கள், 33 மாவட்ட தலைவர்கள் புதியதாக நியமித்துள்ளார். பொருளாளர் திலகபாமா, சமூக நீதி பேரவைத் தலைவர் வக்கீல் பாலு உள்ளிட்ட அன்புமணியின் நெருங்கிய ஆதரவாளர்களான முக்கிய நிர்வாகிகளையும் அடுத்தடுத்து நீக்கி தொடர்ந்து அதிர்ச்சி வையத்தம் கொடுத்து வருகிறார். ராமதாஸின் இந்த தடாலடி நடவடிக்கைகளை சமாளிக்க ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கட்சி தொண்டர்களை சந்திக்கும் முடிவுக்கு வந்துள்ளார் அன்புமணி. ராமதாஸுக்கும் வயதாகிவிட்டதால் தைலாபுரம் தோட்டத்திலிருந்தவராகவே கட்சி பணிகளை கவனித்து வருகிறார். முன்போல அவரால் களத்துக்கு செல்ல முடியாது என்பதால் தான் அவர் நிர்வாகிகளை வரவழைத்து எல்லா கூட்டங்களையும் தைலாபுரத்திலேயே நடத்தி வருகிறார். இதனால் தந்தையின் அரசியல் பாணியை பின்பற்றி ஒவ்வொரு மாவட்டமாக கள ஆய்வுகளை நேரில் சென்று தொண்டர்களை சந்தித்தும் ஆதரவு திரட்ட அன்புமணி திட்டமிட்டுள்ளார். தன்னால் தான் கட்சியை துடிப்புடன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். எந்த சூழ்நிலையிலும் நேரம் காலம் பார்க்காமல் தன்னால் தான் போராட முடியும் என கட்சிக்காரர்களுக்கு உணர்த்தவே அவர் மாவட்ட பொதுக்குழு கூட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முதலில் 10 வருவாய் மாவட்டங்களில் ஜூன் 15ஆம் தேதியான ராமதாஸ் பிறந்த நாள் அன்று தொடங்கி அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பொதுக்குழு கூட்டத்தை நடத்த உள்ளார். ஆனால் அதற்கு முன்பாக பாமக பொதுக்குழுவை கூட்டி கட்சியிலும் மற்றும் கூட்டணி விவகாரங்களிலும் சில முக்கிய முடிவுகளை எடுக்க கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்து விட்டதாகவும் இது தொடர்பாக அறிவிப்புகள் 12ஆம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தைலாபுரம் வட்டாரத்தில் தகவல் பரவின. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியது, எனக்கு செயல் தலைவருக்கு போய்க் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் முழுச்சு உங்களுக்கு தெரியும் வாய்ப்பில்லை. இரண்டு பேரின் ஆர்டர். குருமூர்த்தி, சைதை துரைசாமி சமரச பேச்சுவார்த்தை பலனின்றி ஒரு டிராவுக்கு வந்தது. இதற்கு முன்பாக கடந்த 14 பஞ்சாயத்துகளால் நான் தொடங்கி 34 அமைப்புகளில் இருந்து வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தார்கள். இதுதான் தலைவிதி என்று அதையும் ஏற்றுக்கொண்டேன். இவர்கள் அனைவரும் ஒரே விதமாக தீர்ப்பை சொன்னார்கள். அவர்கள் மக்களை பார்த்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற தீர்ப்பு தான். 14 பஞ்சாயத்தோடு வந்த மற்றொரு நபர் பஞ்சாயத்துக்கு அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர், நீங்கள் போய் பார்த்துவிட்டு வாருங்கள். மாநாட்டுக்கு 15 நாட்கள் முன்பு பதவியை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என சொல்லி அனுப்பினேன்.
அவர்களுக்கும் காலையில் உங்களைப் பார்க்க வருகிறோம் என்று அன்புமணியிடம் சொன்னார்கள். ஆனால் வரவேண்டாம், போனில் சொல்லுங்கள் என கூறியுள்ளார். ஐயா மாநாடு மேடையிலேயே எழுதி கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் என்று கூறியபொழுது அவரை நம்ப முடியாது என்று தெரிவித்துள்ளார். நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அதன் பிறகே என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து நீயா நானா என்ற பார்த்துவிடுவோம் என்ற முடிவுக்கு வந்தேன். இப்பொழுது உங்களை சந்தித்தது கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் எல்லாம் எனக்கே வேண்டும். ராமதாஸ் பெயரைத்தானே பின்னால் போட்டு இருக்கிறோம். அவருக்கு என்னதான் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது நிறுவனர் ராமதாஸா என்று கேட்டுவிட்டு கொள்ளு வேரனுடன் கொஞ்சி விளையாட்டு என்று கூறி கேட்டை சாத்திவிடு என்றார். நான் உயிர் உள்ளவரை இதுபோல் இருக்க முடியாது என்றேன். நான் அவ்வாறு பழகிப்போனேன். 45 வருடங்களாக எனது பாட்டாளி சொந்தங்களை நான் உயிருக்கு மேலாக அவர்களை தெய்வங்களாக நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள், சொல்கிறார்கள். நான் அதற்கு மேலே ஒரு படி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாய், தொண்டர்களாக அல்ல, என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையால் சொல்ல முடியாது. 46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லாத என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கலாக பார்த்து கட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகை நான் குடியேற்றியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவுக்கு அவர்களது செயல்பாடுகள் இருக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை தடுத்து நிறுத்தி என்னை பார்க்க கூடாது என்று அவரே அன்புமணி தொலைபேசியில் பேசி என்னை மனப்பாங்கம் செய்துவிட்டார். அவர் அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதீர்கள் என்றார். மற்றவர்கள் எல்லாம் நின்று விட்டனர். 8 பேர் மட்டுமே தப்பி வந்து விட்டனர். மாவட்ட செயலாளர்களிடம் பொய்யான தகவல்களை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார். இதற்கு உனக்கு சம்மந்தமா என்ற கேள்வியை எழுப்பி தடுத்துள்ளார். இதை ஒரு மூடன் ஒரு முட்டாள் செய்வானா இந்த வேலையை? இந்த மாதிரியான செயல்களை அவர் செய்யாமல் ஒத்து போய் இருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் நானே அவருக்கு மீண்டும் முடிசூடியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் முடிசூடும் பொழுது தான் ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தீர்வு காண்பதற்கும் தாரக மந்திரமே ஒன்றே ஒன்று. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதை என்னுடைய நண்பர் பழ கருப்பையா தனது பேட்டிகளில் அருமையாக சொல்லியிருப்பார். இதை யாரோ தெரியாமல் அந்த காலத்தில் சொல்லிட்டான். இந்த காலத்துக்கு பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனயன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோருக்கும் சொல்கின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனயன் கூடாது. அதுவே நீதி, நேர்மை, தர்மம் ஆகும். இதுவே உளவில் நீதியும் ஆகும். இதுவே சாஸ்திரம், சமுதாயமும் ஆகும். எனக்கு குமுறல்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லி கொண்டு என் நெஞ்சு கொல்லைகளில் குத்துகிறார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று என்னை பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். அனைத்து ஐயாதான் என்று சொல்லி கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் பெருமையை புகழை பேசுவதையே எங்கள் பெருமை என்று சொல்லி கொண்டு சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லி கொண்டே என்னை அலட்சியம் செய்கிறார்கள். நான் உருவாக்கிய சமூக நீதி பேரவை வலைதளத்திலும் இதை பரப்புவதால் செய்கிறார்கள். என் கைவிரலை கொண்டே நான் என்னை குத்தி கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்து விட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து ஊர்வசம் செய்கிறார்கள். என்னை நடைபிணம்
ஆக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்ய போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்கள்தான். நான் 7 வருடங்களுக்கு முன்பே நான் டெல்லிக்கு மோடியை பார்க்க சென்றிருந்தேன். அப்பொழுது நான் கட்சியை பார்த்திருக்கிறேன் என்றார் அன்புமணி. அப்போதான் தப்பா சொல்லி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். அப்பொழுது 2 சொட்டு கண்ணீர் அங்கு உட்கார்ந்தபடி விட்டேன். அது நான் பயணித்த விமானத்தில் விழுந்தது. பின்னர் அங்கிருந்து மீனம்பாக்கம் வந்து தைலாபுரத்தில் வந்தேன். இது கடந்த 6-7 வருடங்கள் இருக்கும். ஆக அப்பொழுதே அந்த மாதிரி கட்சியை கைப்பற்றும் ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்பது சிலரும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. மன வருத்தம் ஒரு நாள் ஏற்பட்ட. மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். அங்கு வந்த சௌமியா மாமா என்றார். ஏமா என்ற. இன்று புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நன்றாக இருக்கிறது. மண்டபம் பார்த்துவிட்டேன். ஓய்வறிய செம்மல் ஜி.கே. மணியை தலைவரை மாற்றிவிடுவோம் என்றார். அவரும் வந்தார். நானும் சொன்னேன். அதற்கு அவர் 1.5 மாதம் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நானும் சரி சென்றேன். பிறகு சௌமியாவையும் வரவழைத்து சொன்னேன். பிறகு அந்த நாளும் வந்தது. நான் அன்புமணிக்கு முடிசூடி ஆதரந்தழு ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்பொழுது நான் பேசும்போது சொன்னேன், என் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் யாரும் கட்சி நிகழ்ச்சிக்கோ அரசியலுக்கோ ஈடுபடக்கூடாது என்றேன். ஆனால் அப்பொழுது நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோயில் கோயிலாக இதுவரை 1000 கோயில்களுக்கு சென்றிருப்பார்கள். இது அவர்களது உரிமை. ஆனால் என் வேண்டுதல் என்று எனக்கு தெரியாது. எனது ஆத்தூரில் உள்ள ஜோதியரை 2 பேர் திடீரென சென்று பார்த்தார்கள். அந்த ஜோதியரை பார்த்து ஏற்படும் செய்த இப்பொழுது மாவட்ட செயலாளர்கள் போட்டுள்ள அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது அவர்களது குடும்பத்தை சேர்ந்து யாருக்கு எந்த ஜோசியமும் வராது என்று சொன்னாராம். எனது அப்பாவுக்கு ஜோசியம் நம்பிக்கை உண்டு. ஆனால் எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. இவ்வாறு அவர் கூறினார். இதன்பின் செய்தியாளர்களுக்கு கேள்வி அவர் பதிலளித்தார். சமரச பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது? ராமதாஸ் சமரச பேச்சுவார்த்தைக்கும் 2 பேர் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் பேசி இருப்பார்கள். தேர்தல் முடிந்த பிறகு அவர்தான் எல்லாம் பார்க்க போகிறார். ஆனால் அரசியலில் வாரிசு கிடையாது. நான் உங்களிடம் கூட கொடுத்துவிட்டு செல்ல முடியும். அன்புமணிக்கு பாஜக பின்புலம் உள்ளதாக நினைக்கிறார்கள் என்ற கேள்விக்கு பின்புலம் எதுவுமில்லை. அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். நான் சொல்லி உங்களிடம் கேட்கிறேன். முயலுக்கும் எத்தனை கால்கள் என கேட்டால் என்ன சொல்வீர்கள்? 4 கால்கள் என்று. ஆனால் அவர் 3 கால்கள்தான் என்பார். எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஒத்துக்கொண்டால் எல்லாம் முடிந்துவிடும். அன்புமணியின் கட்சி தலைவர் பதவியை பறிக்க என்ன காரணம்? ராமதாஸ் தர்மபுரத்தில் யார் நிற்பது என்று கேட்டேன். நான் தான் என்றார். பிறகு காலையில் பார்த்தால் பாரத் மாதா கி ஜெய் என்ற சத்தம் கேட்டது. அப்பொழுதே கட்சியின் தலைவராக இருந்தவருக்கும் டிபன் கொடுத்தார்கள். இதுவும் எனக்கு தெரியாது. பிறகு நான் நிற்கவில்லை, சௌமியாதான் நிற்கிறது என்றார்கள். நான் ஏற்கனவே கூறியபடி குடும்பத்தில் இருந்து பெண்கள் நிற்க கூடாது என்றேன். பிறகு எனது குடும்பம் உறவினர்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாட நானும் நின்று கொள்ளட்டும் போகட்டும் என்றேன். பிறகு சௌமியா வந்ததும் நானும் கையெழுத்து போட்டேன். தற்பொழுது எங்கள் பொதுச்செயலாளர் தேடி வருகிறோம். நாங்கள் 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஓட்டத்தில் தேடி கொண்டிருக்கிறோம். தங்கும் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறார் என தெரியவில்லை. அவர் நடத்தி செல்லப்பட்டாரா? நீங்கள் கண்டுபிடித்து சொல்லுங்கள். இப்பொழுது மிதிக்கிறார் என்ற தகவல் வருகிறது. சமூக நீதி பேரவைத் தலைவர் மாற்றம் குறித்து ராமதாஸ் கூறியது. வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவரை மாற்றி போட்டு இருக்கிறோம்.
ஏனென்றால் ஒருத்தரே இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதற்கு முன்பு சமூக நீதி பேரவை நிர்வாகிகள் இருந்தனர். அவர்களும் இதுவரை விட திறமைசாலிகள். பிறகு வேறு கட்சிக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுதும் என்னுடைய மரியாதையாக இருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை யாருடன் ராமதாஸ் என்று கேட்டார்கள். வருகின்ற தேர்தல் நடைபெறும் வரை நான் தான் தலைவர். கூட்டணி மந்திரி சபையில் அங்கம் என்ற நிலைக்கு நான் போக மாட்டேன். 19 பேர் நிர்வாகிக் குழுவில் உள்ளனர். அவர்களில் ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அப்பொழுது அன்புமணி பார்த்தார், பயந்தார். ஏனென்றால் துப்பாக்கி அவரிடம் இருந்தால் அவரை சுட்டியிருப்பார். அப்படிப்பட்ட சூழல் இருந்தது. அன்புமணி அப்பொழுதுதான் தலைமை பண்புகள் அவரிடம் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அன்புமணி யாரிடமும் தொலைபேசியில் பேச மாட்டார். ஆனால் இப்பொழுது பிரியாணி போட்டு கூவி கூவி அழைக்கிறார். அன்பு பாமகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறவர்களுக்கு நல்லது கெட்டது எதுவென்று அவர்களுக்கு தெரியும். தலைவர் பதவி என்பது 3 வருடம்தான். மீண்டும் பொதுக்குழு கூடி தலைவரை தேர்ந்தெடுக்கும். பொதுக்குழுவை கூட்டி விரைவில் தேர்ந்தெடுப்போம். அதை கூட்டும் அதிகாரம் நிறுவனருக்கு உண்டு. பாமக தேர்தலை நோக்கி செல்கிறது. எல்லாவற்றையும் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த காலத்தில் திமுகவுடன் கூட்டணிக்கு 6 மாதத்திற்கு முன்பே கலைஞரை போய் சந்திப்போம். அவரும் கையெழுத்து போடுவார், நானும் கையெழுத்து போடுவேன். ஆனால் வெளியே வந்து அவரை பார்க்க வந்ததாக கூறிவிட்டு வந்து விடுவேன். பிறகு கூட்டணி தொடர்பாக தகவலை வெளியிடுவோம். 2004இல் 6 எம்பி தொகுதிகளில் போட்டியிட்டோம். அதில் 6 தொகுதியையும் ஒரு ராஜ்யசபா எம்பியையும் ஜெயிச்சிட்டோம். 100 விழுக்காட்டிற்கு மேல் ஜெயிச்சோம். 2016இல் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நடத்தினார்களே, அதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்ததா? உடன்பாடு இல்லையா? செய்தோம். உள் ஒன்று வைத்து புறம் போன்று பேசுவார் என்றால் அதற்கான அர்த்தம் என்ன? காலம் போக எல்லாற்றுக்கும் ஒரு முடிவு தெரியும். நான் நியமிக்கவர்களை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தந்தை என்னை செயல் தலைவராக இருக்க சொல்லி இருக்கிறார். நான் செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன். அதுவே வேண்டாம் என்று அவர் சொன்னால் சாதாரணமாக தொண்டனாக இருந்து அவர் காட்டு வழியில் செல்வேன் என்று அன்புமணி கூறி இருக்கின்ற வேண்டும். ஆனால் அந்த நிலை தற்பொழுது அவர் இல்லை. தலைவர் மாற்றப்பட்டு இருக்கிறார் என தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் கொடுத்து விட்டார்களா என்று கேட்டபோது அதை செய்துதான் ஆக வேண்டும், பிரச்சனை முடிந்துவிடும் என்பதாலே இப்பொழுது கொடுக்கவில்லை. பாமகவில் யாருக்கு அதிகாரம் என்ற கேள்விக்கு தான் நிறுவனர், தலைவர், ஓட்டு போடுகின்ற மக்கள் 18 வயதோ 90 வயதோ அவர்கள் எல்லோரும் என் பக்கம்தான் இருப்பார்கள். எனக்கு மக்கள்தான் முக்கியம், நாடுதான் முக்கியம். பாமக ஒரு சாதிக்கான கட்சி அல்ல. தமிழ்நாட்டில் உள்ள 324 சாதியினர் சமூக நீதியோடு பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்க வேண்டும் என பாடுபட்டு வருபவர் இந்த ராமதாஸ் என்றார். தாவேகாவுடன் பாமக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகி வருகிறது தொடர்பாக கேள்விக்கு, இதுவரை இல்லை. கட்சியின் மூத்த தலைவர்களுடன் பேசி பிறகு முடிவு செய்வேன். குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதற்கான காரணம் என்ன? ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் ஜெயலலிதா என்ற அம்மையார் இருந்தார். மற்ற யாரும் வந்தார்களா? விஜயகாந்த் கட்சியில் கூட அவர் மறைந்த பிறகு தான் அந்த அம்மையார் வந்துள்ளார். நான் கும்மிடிப்பூண்டியில் இருந்து குமரி வரை 96,000 கிராமங்கள் சென்று மக்களை சந்தித்துள்ளேன். என்னால் நடக்க முடியாமல் கோல் கூன்றி போக வேண்டிய நிலை வந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன். ஜி.கே. மணி மன உளைச்சலில் இருப்பதன் காரணமாக டாக்டரை போய் நான் தான் பார்க்க சொல்லி இருக்கிறேன். தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிக்காரர்களும் ராமதாஸ் எடுத்த முடிவு சரியான முடிவுதான் என்று சொல்கிறார்கள். மானசீகமாக நினைக்கிறார்கள். உழைப்பதற்கும் அன்புமணி தயாராக இல்லை. அதனால்தான் அவர் கட்சி தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. உங்கள் பிறந்தநாளில் உரிமை மீட்பு பயணத்தை அன்புமணி தொடங்க போவதாக தகவல் வந்துள்ளதே. ராமதாஸ் ஒன்றும் சொல்வதற்கில்லை. அமித்ஷா சமீபத்தில் தமிழகம் வந்தார். அவர் சார்பில் உங்களுடன் கூட்டணி தொடர்பாக யாராவது நடத்தினார்களா என்று ராமதாஸிடம் கேள்வி கேட்டார்கள். யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தைக்காக 2 பேர் இங்கே வந்தார்கள்.
அங்கேயும் அழைத்தார்கள், அவரிடமும் பேசினார்கள். இவ்வாறு ராமதாஸ் கூறியிருந்தார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.